ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் ஆப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் செக்ஷனில் போனீங்கன்னா கிரெடிட் லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரெடிட் லைன்னா என்ன, அது எந்த மாதிரி ஒர்க் ஆகும், அது மட்டும் இல்லாமல் அந்த கிரெடிட் லைனில் ஓப்பன் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்க பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு எரர் தான் வரும், கரெக்டாக வந்து லிங்க் பண்ண முடியாது. ஸோ இந்த கிரெடிட் லைனில் எப்படி வந்து ப்ராப்பராக உங்கள் அக்கௌண்ட் வந்து எப்படி லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் இந்த கிரெடிட் லைன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி தான். அதாவது கிரெடிட் கார்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மந்த்துக்கான என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையும் வந்து நம்ம கிரெடிட் கார்டில் செலவு பண்ணுவோம். செலவு பண்ணதுக்கப்புறம் அதுக்கான அமௌண்ட்டை வந்து அடுத்த மாதம் பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கு லேட் ஆனால் மட்டும் நமக்கு லேட் ஃபீ வந்து வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கிரெடிட் லைனும். கிரெடிட் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் சைடில் இருந்து நமக்கு கொடுப்பாங்க. ஜஸ்ட் ஒரு லோன் மாதிரி தான். லோன் மாதிரியான இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவும் கிடையாது. அதாவது இந்த மாதம் நீங்கள் கூகுள் பேல ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பில் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை எங்கேயாவது பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அமௌண்ட் சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே நீங்கள் இந்த கிரெடிட் லைன் மூலமாகவே பண்ணிக்கலாம். இது ஒரு லிமிட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளாடி நீங்கள் அந்த பில்லை வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ இது லேட்டானால் அந்த கிரெடிட் கார்டுக்கு எதே மாதிரி லேட் ஃபீ வருதோ அதே மாதிரி இதுக்கும் லேட் ஃபீ வந்து வரும். ஸோ இதுதான் கிரெடிட் லைன். இந்த கிரெடிட் லைன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலும் உங்களுக்கு கிரெடிட் லைன் ஆஃபர் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கர்நாடகா பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் எதுவுமே கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. பட் நான் வந்து கிரெடிட் லைன் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க்கில் தான் வந்து கிரெடிட் லைன் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்கன்னா நீங்கள் எந்த கிரெடிட் லைன் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது சேம் மெத்தட் தான். கிரெடிட் கார்டுக்கு எந்த மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் ஆகுமோ அதே மாதிரி யூஸ் ஆகும். அது வந்து நமக்கு பிசிக்கல் கார்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம பிசிக்கல் கார்டாக இருக்காது. ஜஸ்ட் நம்ம யூபிஐல லிங்க் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் இதில் வந்து உங்களோட கிரெடிட் லைனில் லிங்க் பண்ணுறதுக்கு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணால் நிறைய பேருக்கு எரர் தான் வரும். நிறைய பேருக்கு இல்லை, எல்லாருக்குமே எரர் தான் வரும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் லைன் ஆப்ஷனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். உங்கள் பேங்க் தரப்பில் இருந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட கிரெடிட் லைன் ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து உங்களோட கிரெடிட் லைன் எந்த பேங்க்கில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இங்கே லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணதுக்கப்புறம் வழக்கமாக நம்ம கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணுறதா இருந்தாலும் லிங்க் பண்ணும்போது யூபிஐ பின் நம்பர் வந்து செட் பண்ணுவோம். பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். அதே ப்ரொசீஜர் தான். கிரெடிட் லைனை இங்கே லிங்க் பண்ணி நீங்கள் இதில் யூபிஐ பின் நம்பர் வந்து செட் பண்ண வேண்டியிருக்கும். செட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் அந்த இடத்துல உங்களுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பக்கத்திலே வந்து யூபிஐ கிரெடிட் லைன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ இது மூலமாகவே நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த கிரெடிட் லைனை ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரியலனா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கிரெடிட் லைன் ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் கூகுள் பே, ஃபோன்பே இதில் எல்லாம் வந்து கிரெடிட் லைனை எப்படி லிங்க் பண்ணுறது, எப்படி வந்து பேமெண்ட் பண்ணுறது, அப்படி எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி வீடியோஸ் வந்து நான் போடலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் இந்த கிரெடிட் லைன் அப்படின்னா என்ன, இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.